வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்டைக்காய் காரை குழம்பு. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. சுண்டைக்காயை கீறி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் உரலில் போட்டு இடித்து வைப்பாங்க. இந்த விதை வெளியில் வரா மாதிரி விதையோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. என்னென்ன தேவைன்னா, சுண்டைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஒரு தக்காளி, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 10 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்குனது, சின்ன எலுமிச்சை சைஸு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம புளியில் உப்பு போட்டு கரைச்சி அது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். உப்பு, சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லையும் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். வதங்கிருச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த தொலி மாறுது பாருங்கள். பச்சை மிளகா போட்டு வதக்கணுன்னா எப்படி தொலி மாறுமோ அதே மாதிரி மாறும். அப்போ நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அந்த மிக்சர் இதோட சேர்த்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதித்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ரெடி ஆகும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. நல்லா கொதித்து எண்ணெய் வற்றட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்து வற்றட்டும். குழம்பு சூப்பராக வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசத்துக்காக. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.